வாழ்க்கையில செட்டில்மெண்ட்டை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். பொருளாதார முன்னேற்றத்துக்காக, ஊழியத்தின் பெருக்கத்துக்காக, குடும்ப சூழ்நிலைகளுக்காக என்று ஏங்கி ஓடிக்கொண்டிருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். இன்னைக்கு கர்த்தர் கூப்பிடுகிறார், வா உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆபிரகாமை அழைத்த கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் அழைக்கிறார். சிலுவையிலே பலியான ஆண்டவர் இயேசு உங்களுக்காய் தன்னுடைய இரு கரத்தை நீட்டி அழைக்கிறார், வா உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். யாராவது எனக்கு செட்டில்மெண்ட் கொடுப்பாங்களா, உயர்வை கொடுப்பாங்களா, என்னை நல்ல நிலைக்கு உயர்த்துவாங்களான்னு மனுஷங்க பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் அழைக்கிறார், வா நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும், ஆண்டுடைய வேத வசனங்களை நாம் ஒவ்வொரு நாளும் பேச வேண்டும், ஆண்டுடைய அன்பை எல்லா ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். அப்படி செய்வீர்களானால் ஆண்டவர் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு மறுபடியும் பேசுகிறார், வா நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உங்களிலும் பலவான்களாய் இருக்கக்கூடிய உங்கள் சத்துருக்களுக்கு மேலாக கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். கவலைப்படாதீங்க, கொடுக்கிற எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காது.